எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு சுடுறாங்க. நிறைய பேர் அரிசி மாவை அரைச்சிக்கிட்டு வந்து சுடுவீங்க. நாங்கள் தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி மாவு அரைச்சிட்டு வந்து சுடுவாங்க எங்கள் அம்மா. இந்த ரெசிபி என்ன மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஓரளவு கொஞ்சமாக ஊற்றி அதில் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வெந்தயம்னு சொல்லுவாங்க, அது கூட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டி வெட்டிட்டு வந்த மாவை ஃபுல்லாக கொட்டிக்குவாங்க. நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, அரிசி மாவை அரைச்சிட்டு வந்து முறுக்கு சுடுவீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அரிசி மாவை ஆட்டிக்கிட்டு வந்து முறுக்கு சுடுவோம். இதில் வந்து நீங்கள் இப்போ டிஃப்ரெண்ட்டாக சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், அரிசி மாவு ஆடிட்டு வந்து அரைச்சிக்கிட்டு வந்து அதில் வந்து தண்ணி கலந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து நாங்கள் தண்ணி சுத்தமாக கலக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு அந்த உப்பு கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா சரி. அதுக்கப்புறம் தேவையான மிளகுத்தூள் அப்புறட்டுக்கு நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போடுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் கடல மாவு எவ்வளோக்கு போடுவோம்னா, ஒரு படி சின்ன படியில் சொல்லுவாங்க, அந்த சின்ன படியில் ஒரு படிக்கு நாங்கள் வந்து 1/2 கிலோ கடல மாவு, நாங்கள் அம்மா வந்து 3 படி ஊற வச்சுருந்தாங்க. அதனால் 1.5 கிலோ கடல மாவு ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கடல மாவு, உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் சரி கலப்பு எல்லா இடத்துலையும் வரணும். அதனால் தேவையான நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா முறுன்னு முறுக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் ஒரு வழியாக முறுக்கு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டில் ஒரு வழியாக மாவெல்லாம் பிணைஞ்சி முடிச்சாச்சு. பிணைஞ்சி எடுத்துகிட்டு வயலுக்கு வந்துட்டோம். என்ன தம்பி வீட்டில் முறுக்கு சுடாத வயலுக்கு தூக்கிட்டு வேண்டியன்னு கேட்பீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் வீட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த எப்படியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடுங்க ஃபுல்லாக முறுக்கு சுட்டு முடிக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோமோ அதோட ஹீட்டு அதிகமாக இருக்கும். அதில் கேஸ் அடுப்பில் வச்சு செய்யும் போது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நாங்கள் வயலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, கல்லெல்லாம் வச்சு மண்ணடுப்பில் விறகடுப்பு வச்சுக்குவோம். அதில் நல்லா சுடும் போது என்ன பண்ணோம்னா சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். எங்கள் அம்மா அதில் நாங்கள் முறுக்கு விளக்குன்னு சொல்லுவோம். இதை உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். முறுக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க. விளக்கு சரி, ஓகேங்களா? உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக எங்கள் அம்மா முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு வந்தாங்க ஃபஸ்ட் எடுவு. ஒரு வழியாக எண்ணெயும் நல்லா கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு காஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் போட நல்லா திருப்பி விட்டு இருந்தேன் நானும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதும் நல்லா எடுத்து போட்டுகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் எடுவு எடுத்து பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு யாருன்னு பார்த்தா நம்ம வயலில் ஆல்ரெடி எங்கள் அத்தை, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிமான்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் என்ன பண்ணோம்னா அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கோம். எங்கள் அம்மா எல்லாருமே வந்து வயலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. சரி, அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கலான்ட்டு எங்கள் அம்மா சுட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் எடுவு நானும் ஒரு பக்கம் வந்து எடுத்து திருப்பி விட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கலான்ட்டு இருந்தோம். சரி, ஒரு வழியாக திருப்பி போட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட் அடுவு ஒரு வழியாக வெந்துருச்சு. எங்கள் அம்மா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து தட்டத்தில் போடும்போது தெரியும் அந்த முறுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்தாச்சு. ஒரு வழியாக முறுக்கையும் எடுத்தாச்சு. எடுத்து கொண்டு போய் முதல்ல டேஸ்ட்டு பார்க்க எல்லார்ட்டையும் கொடுக்கணும். கொடுத்தா தான் அதில் உப்பு, காரம், அதே நேரத்தில் அந்த முறுன்னு வர்றது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதனால் எங்கள் பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ, பாய்.